அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் டாம்னோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ஸோ செலெக்ஷன் கமிட்டி லேட்டஸ்டாக வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக எம்பிபிஎஸ் இடங்கள் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் காலேஜ் பிரைவேட் காலேஜுக்கு கொடுத்த எம்பிபிஎஸ் இடங்கள் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் டென்டேட்டிவ் வேக்கன்சி பொசிஷன் அடுத்த ரவுண்டுக்கான, அதாவது எம்பிபிஎஸ் சீட்லாம் எடுத்த பிறகு, எம்பிபிஎஸ் சீட்டு இந்த 100 + 50 150 எம்பிபிஎஸ் இடங்கள் எடுத்த பிறகு அந்த வேக்கன்சி பொசிஷன் என்ன இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபைனல் லிஸ்ட் ரவுண்ட் 1 எம்பிபிஎஸ்க்கான மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான ஃபைனல் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முதல்ல நம்ம பார்க்க போகிறது அர்ஜென்ட் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் வித்ட்ரால் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட். சரிங்களா, அந்த எம்பிபிஎஸ் இடங்கள் ஏன் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் சென்டர்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஆர்டரை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆஃப்டர் டியூ ப்ராசஸ் த மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டு MERB had granted the college the letter of permission dated 4/7/2024 ஃபார் 50 சீட். ஒரு 50 சீட்டுக்கான கிராண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது the college was further granted letter of permission 100 seats in accordance with the decision of the first appeal committee. அதுக்கப்புறம் 10/8/2024 ஒரு 100 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, NMC has received a writ petition filled by மைக்கேல் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். ஸோ அவங்க அந்த இடத்துக்காக ஏதோ கொஞ்சம் லீகலாக மூவ் பண்ணியிருக்காங்க, ஏதோ கொஞ்சம் டிஸ்பியூட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, NMC என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த நோட்டீஸ் வர்ற வரைக்கும் அந்த காலேஜ், சரிங்களா, கன்னியாகுமரி இந்த மெடிக்கல் மிஷன் காலேஜுக்கு சீட் கொடுத்ததை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. Accordingly, you are requested to ensure that students will not be admitted to the college during the ongoing counseling till further from NMC. So further NMC கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் வரும் வரைக்கும் அந்த கல்லூரிக்கு எந்த மாணவர் சேர்க்கையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is the approval of the competent authority. சரிங்களா, இது யார்கிட்ட இருக்குன்னா அந்த காம்படிட் அத்தாரிட்டி கிட்ட தான் இருக்கு. அதுக்கு சீட் பர்மிஷன் மறுபடியும் கொடுப்பாங்களா இல்லையான்றது அவங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. Based on the above communication, the seats shown in the seat matrix and during the first round of counseling for Kanyakumari Medical Mission Research Center is hereby withdrawn, and accordingly the first round counseling will be done and the results will be published at the earliest. அப்ப இந்த கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் கொடுத்திருந்த அந்த சீட்டை மட்டும் வித்ட்ரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ரிசல்ட்டை வெளியிடுறோம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். அடுத்ததா ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் என்னன்னா, இந்த வித்ட்ரா பண்ணிட்ட பிறகு, சரியா, வித்ட்ரா பண்ணிட்ட பிறகு ஆஃப்டர் ஸ்பெஷல் கேட்டகரி நடந்த பிறகு எவ்வளவு இடங்கள் இருக்கு, டென்டேட்டிவ் வேக்கன்சி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரிக்கான மொத்த வேக்கன்சி எவ்வளோ இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 184 இடங்கள் இருக்கு, ஸ்டான்லியில் 186, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 111. இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் 36 கவர்மெண்ட் காலேஜஸ். அதுக்கு அடுத்தது ஒரு IRT, ஓகே, அதுக்கு அடுத்தது ESI KK நகர், சரிங்களா, அதுக்கு அடுத்தது பிரைவேட் காலேஜஸ். சரி, எல்லாத்துக்குமான 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். அதுக்கு அடுத்தது எம்பிபிஎஸ்ல வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் 22, அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் பிரைவேட்ல இருக்கக்கூடிய 3 கல்லூரி, அதுக்கு அடுத்தது BDS 3 கவர்மெண்ட் காலேஜ், சரிங்களா, அதுக்கு அடுத்தது BDS செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், கிட்டத்தட்ட 20 செல்ஃப் ஃபைனான்ஸ்ல இருக்கக்கூடிய BDS காலேஜுக்கான டென்டேட்டிவ் வேக்கன்சி பொசிஷனை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, இது ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன். அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷனுக்கான ஃபைனல் ரிசல்ட். இந்த பிரச்சனைகள்லாம் ஓஞ்ச பிறகு ஃபைனல் ரிசல்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் த கேண்டிடேட்ஸ் who have been allotted in the round 1 of MBBS BDS course in government medical and dental colleges, self-finance medical and dental colleges for both government and management quota and NRI quota are instructed to download the allotment order from the website and join the college on or before 5/9/2024 5 PM. 5 PM. அதாவது அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, சரிங்களா, 5/9/2024 5 மணிக்குள்ள நீங்க போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரைட்டு. ஃபைனல் ரிசல்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏற்கனவே கொடுத்த ரிசல்ட்ல கொஞ்சம்
மாற்றங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். சின்ன மாற்றங்கள் தான் இருந்திருக்கும். ஏன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் யாராருக்கெல்லாம் கிடைச்சதோ அதை எடுத்திருப்பாங்க. வேற ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி அலாட்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் இங்கே கொடுத்துருக்காங்கப்பா. எதையும் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது ஃபைனல் ரிசல்ட்டு எதுக்கு? இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 5 மணிக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிடணும், போய் ஜாயின் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து கவர்மெண்ட், சரிங்களா, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சீட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட்டு இங்கேயும் வெளியிட்டிருக்காங்க. அதையும் போயிட்டு நீங்கள் பார்த்துக்க. இதெல்லாம் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், tnmedicalselection.net என்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்ததா ஃபைனலாக உங்களுக்கு என்ன வெளியிட்டிருக்காங்க? எஸ், MBBS BDS கோர்சஸ் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் NRI அண்ட் மைனாரிட்டி கிளிக் ஏர் டு லாகின். இது வந்து எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க். சரிங்களா, நீங்கள் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு மேபி இன்றைக்கி சனிக்கிழமை ஒர்க்கிங் டேவாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அல்லது மண்டே போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே லாகின்ல போயிட்டு உங்களுடைய லாகின் ஐடி ஆர் அப்ளிகேஷன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இது வரும். அவங்க சொல்லக்கூடிய டியூஷன் ஃபீஸை பே பண்ணிவிட்டு உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு கல்லூரியில் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் செலெக்ஷன் கமிட்டி. வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நம்ம அதை பற்றி பேசலாம். அண்ட் சார், இப்போ இந்த கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில் சீட் எடுத்ததால் 7.5% சீட்டும் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதுக்கு என்ன பதில் வரும் அப்படின்றது தெரியல. ஒரு சில மாணவர்கள் என்னோட கூறியது என்னன்னா, செலெக்ஷன் கமிட்டியில இருந்து கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன்ல காலேஜில் சீட் எடுத்தவங்களுக்கு ஃபர்தராக கால் பண்ணியே உங்களுடைய காலேஜ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அடுத்த ரவுண்டில் வரக்கூடிய சீட்டை வந்து நாங்கள் அலாகேட் பண்ணி தரோம், ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொன்னதா கேள்விப்பட்டோம். அது உண்மையான்றதை நம்ம பார்ப்போம். 7.5ல அலாட் ஆன அந்த காலேஜ் பசங்க கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, அதை பற்றின ஏதாவது அப்டேட் வந்தால் நம்மளுடைய சேனலில் நம்ம அதை பற்றி அப்டேட் பண்ணுறோம். ஓகே, மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரையில் உங்களை பற்றி விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நிர்பாயி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.